வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பதிவு. பொதுவாக சிம்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. இது ஒரு தோஷமான கோச்சாரம்தான். 8ஆம் இடத்தில் சனி, அஷ்டமத்தில் சனி. இதுவும் ஒரு விதத்தில் தோஷம்தான். ஜாதகங்கள் யோகமாக இருந்தால் யோகம் அமையும். தோஷமாக இருந்தால் இந்த கோச்சார தோஷங்களால் தேவையில்லாத குடும்பத்தில் சிக்கல்கள், பிரச்சனைகள், தொழில் சிக்கல்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் குழந்தைகளால் பிரச்சனை, பெரியவர்களால் சிறியவர்களும் சிறியவர்களால் பெரியவர்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகளில் பகை வலி கூடும், நட்பில் பகை கூடும். இவையெல்லாம் விலகி நலமேல் வாழ்வதற்கு குரு பெயர்ச்சி பலன் சிறப்பாக வருகிறது. ஆக சிம்மராசிக்கு ராகுகேதுகள் தோஷமாக இருந்தாலும், சனி பகவான் அஷ்டம சனியாக தோஷமாக இருந்தாலும், 11ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற இடத்தை சீர் செய்வதற்கும் சிறப்பு செய்வதற்கும் குரு பகவான் வருகை தந்துவிட்டார் மே மாதத்தில். ஆக இந்த மே மாத பலனில் சிம்மராசிக்கு அனைத்து விதமான தோஷங்கள், பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகின்ற காலகட்டங்கள். குடும்பத்தில் பிரிவு சிக்கலா நிவர்த்தியாகும், பொருளாதார பிரச்சனையா நிவர்த்தியாகும், தொழில் பிரச்சனையா நிவர்த்தியாகும், கல்வி பிரச்சனையா நிவர்த்தியாகும், குழந்தை பாக்கியம் தாமதமாகிறதா நிவர்த்தியாகும், திருமணம் தாமதமாகிறதா நிவர்த்தியாகும். இவையெல்லாம் அனுகூல பலனை ஏற்படுத்தி தருவதற்கு அவருடைய பார்வை பலன் மிகையான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மத்துக்கு 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தான பலன் அதிகப்படுவதால் தெய்வ அனுகூல பலனால், நேர்த்திக்கடன், திருத்தல யாத்திரையால் மிகையான ராஜயோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக நீங்கள் செய்கின்ற பிரச்சனைகள் தொழில் விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் இருந்தாலும் இவையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு குரு பகவானுடைய கடாட்சம் வந்துவிட்டது. ஆக சிம்மராசி குரு முழுமையான யோகத்தை தருகின்ற பலன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குழந்தைகளுக்கு முன்னேற்றத்துக்கான கல்வி வசதிகள் மேம்படும், தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், மனக்கசப்பு தீரும், வருமானம் ஓரளவு சேமிப்பாகும், வருமானம் ஓரளவு உயர்வு தரும். ஆக அரசு தொழில், தனியார் தொழில், சம்பள தொழிலாளர்களுக்கு ஒரு மிகையான ஏற்றமான காலகட்டங்கள். அவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும், வருமான உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும், இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிப்படை தொழிலில் உள்ளவர்களுக்கு ஒரு சேமிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் செய்கின்ற முயற்சி, அவங்களுடைய ஆசைகள், நியாயமான ஆசைகள் எல்லாம் கச்சிதமாக நிறைவேறும். ஆக வயது அன்பர்களுக்கு குழந்தைகளால் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் இரட்டிப்பாகும். ஆக அரசு தொழில் முயற்சி இல்லை என்றால் தனியார் தொழில் சேர்ந்து நிலையான உத்தியோகத்தை பெறலாம், வெளியூர் வெளிநாடு செல்லலாம். ஆக சிம்மராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி உத்தியோகத்தில் மிகையான நல்ல பலனை அடைவதாலும், அவங்களுடைய பூர்வீக புண்ணிய பலன் தெய்வ வழிபாட்டில் நடைமுறைக்கு வருவதாலும், பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் தெய்வ கடாட்சம் கூடி பலவிதமான சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு குரு கனகச்சிதமாக வந்து உங்களுடைய கோச்சார சனி தோஷத்தையும் ராகுகேது தோஷத்தையும் நிவர்த்தி செய்கிறார். அதற்கான இறை பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு கிடைக்கும். அதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இன்னும் மேம்படும். அதனால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய இந்த குருபான் வழிவகுக்கிறார். ஆக வீட்டில் அனைத்து விதமான பிரச்சனை தீர்கின்ற காலகட்டங்களாக அமைகிறது. ஆக வாரந்தோறும் குருபானை வழிபாடு செய்து கொள்வது நல்லது என்று கூறி தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் நான் பதிவிடுகிறேன்.